வீட்டுக்குள்ளே நிறைய ஜாம்பிஸ்லாம் நுழைஞ்சிட்டாங்க. அதை நம்ம இப்போ காப்பாற்றணும். அது இப்போ நம்ம காப்பாற்றுறதுக்காக ஒரே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் போயிருங்க. இப்போ வெளியே என்ன நல்ல இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஜாம்பி ஸ்பாட்டட். இவங்கக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க இந்த கந்தா அடிக்கணும். டே யாரா நீங்களா? ஐயோ மொத்த சிட்டியுமே ஜாம்பியாகவே இருக்கே. டே எப்பட்றா இங்கே வந்தீங்க? சொல்லுங்கடா போட்டுருவேண்டா. ஐயோ வரானே ஹெட்ஷாட். சரி இந்த சிட்டி எப்படி இருக்குது? நம்மளோட லம்போர்கினி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். எனக்கு சீட் கோடெலாம் ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். இதோ லேம்போர்கினி வந்துருச்சு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரணும் மக்களே. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. போலீஸ் வரண்டா. போலீஸ் டேய் விடுங்கடா. டேய் அண்ணா பாவண்டா, விடுங்கடா. சரி ஓகே, நத்திங் டு டூ, ஆல் இஸ் ஃபேட். வரவெல்லாம் வந்து ஒட்டிக்கோங்கடா. வாங்கடா டேய் தம்பி, ஒட்டிக்கோ. காரில் வந்து ஒட்டிக்கோ. வா, சும்மா ஒட்டிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ வா ஒட்டிக்கோ. வா ஸ்லோவாக போகிறேன். வா ஒட்டிக்கோ. காரில் வந்து ஒட்டிக்கோங்க. எல்லோரும் காரில் வந்து ஒட்டிக்கோங்க. சாவுப்போ. காரில் வந்து ஒட்டிக்கோங்க. கமான் காய்ஸ் வாங்கடா. சரி நீங்கள் எந்த பக்கமாக போய் பொம்மை விளையாண்டுட்டுருங்க. பாய், வரட்டா குழந்த பசங்க மக்களே. சரி ஓகே, நான் இப்போதைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு அண்ணன் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஒரு ஏரியல் வியூவில் வரேன். இருங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த ஜாம்பியுமே இல்லையே. அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கவனுங்கெல்லாம் சேஃபாக இருக்கானுங்க. ஓகே போகலாம். இப்போதைக்கு ஃப்ளைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் லோவாக பறக்கலாமா? டேய் டாமி, என்னை ஃப்ளைட்டில் ஏற விடுவீங்களேடா? ஃப்ளைட்டு கூட ஓட்டுவேனேடா டேய். ஓகே இப்போ ஓட்டலாம் ஃப்ளைட்டு. உள்ளே ஏர். ஓகே தம்பி, பறக்கலாமா? பறந்து விட்டோம். இருங்க கொஞ்சம் லோவாக போகலாம். இவ்வளோ ஹையெல்லாம் பறக்க வேணாம். டேய் டாமி கீழே போ. டாமி ஓகே டாமி போதும் டாமி. இந்த ஃப்ளைட்டு தான் மக்களே எனக்கு டாமி. சரி ஓகே, இவ்வளோ லோவாக பறந்தாலே போதும். ஃப்ளைட்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகலைன்னே நினச்சிக்குவோம். ஓகே, ஃப்ளைட்டுக்கே நான் ஓட்டுறதை பார்த்து கடுப்பு வந்துருச்சு. கேமில் கூடவா? சரி ஓகே, வேஸ்டட். ஜாம்பிஸ் கிட்ட சென்று செருப்படி வாங்கிவிட்டேன். எங்கே போனாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்துக்கிட்டே இருப்பேன். லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்க சார்? ஆனால் இவன் தான் பிளேனை கொளுத்துறான்னு வச்சுக்கோங்க. நானும் ஒன்றுமே பண்ணல மக்களே. என்ன அவ்வளோ கடுப்பு சாவு போ. ஹலோ கத்தம் டாட்டா பாய் டே. கொஞ்சம் வந்து என் மேலே கையாவது வைங்களேண்டா. அது கூட வைக்கல தோ கத்தம். என்ன மக்களே இவ்வளோ ஈஸியாக இருக்கானுங்க. டேய் டம்மி பசங்களா வாங்கடா. ஐயோ அடுத்து ஏலியன்ஸ் கூட போய் நான் சண்டை செய்கிற வீடியோ தான் இருக்கும். அதை வேணால் எடுத்து பாருங்கலாம், வேஸ்ட்டு. சரி டே, ஒரு AK-47 பெரிய மகன் கூட வேணாம். AK-47 எடுத்துகிட்டு வரேன். வா AK-47 வாடா. இந்த ஹெட்ஷாட். ஓகே கத்தம் டாட்டா பாய் குட் பை கயா. இந்தா பெட்ரோல் வெடிகுண்டு வாங்கிக்கோ போ. டேய் நீ என்னடா ஒன்றுமே அதை மாதிரி சுற்றிட்டு இருக்க தம்பி? ஹலோ சார், பறந்து போ. பறக்க வச்சு அடிச்சா மக்களே ஜாம்பியை. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது சாரே. ஆஹா, பறந்து போயிட்டான். ஜாம்பியை பறந்து அடித்தேன் என்று நான் இப்பொழுது கூறுவேன். ஜாம்பியை பறக்க விட்டு அடித்தா மக்களே எப்படி? என்னோடய ஸ்கில்ஸு. சரி ஓகே, இந்த ஜாம்பியை கூட ஒம்புதெல்லாம் போதும், போர் அடிக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.